பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவருமே நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3-9-10. Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பணுமா? உன் ஆலைகளில் திராட்சரசம் அப்படி வழிந்து புரண்டு ஓடுகிற அளவுக்கு திராட்சரசம் ஐஸ்வர்யம் புரண்டு வழிந்து ஓடக்கூடிய கிருபை வேண்டுமா? உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய எல்லாவித முதற்பலன், அதான் ரொம்ப முக்கியம். உன் பொருள் யார் கொடுத்தா? உனக்குன்னு உன் பேர்ல எழுதி கொடுக்குறாருல கர்த்தர். உன் பொருள் எதுவுமே என்னுடையதல்ல. மண்ணுக்குள்ள போகும்போது 6 அடி நிலம்தான், அதுல யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு பாருங்கள். ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல ஏசப்பா தவிர. வேறு எந்த பொருளும் எடுத்துகிட்டு போக முடியாது ஏசப்பா தவிர. ஏன்னா உன்னை மோட்ச லோகத்துக்கு கொண்டு போகிறவர் அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார். ஓகே, ரைட். பாருங்க, எல்லாவித பொருளால் நம்முடைய எல்லா பொருள், உன் பொருள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என்னுடையதுன்னு மார்த்தட்டிக்காதீங்க. அண்ணா அக்கா லேண்ட் வச்சுருக்கீங்களா? ஏக்கர் வச்சுருக்கீங்களா? சொத்தாக வச்சுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நான் உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் கூட எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், எல்லாம் நமக்கு பிச்சையாக போட்டிருக்கிறாரு. எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. கிருபையாக கொடுத்திருக்கிறார். பூமியிலே நீ வாழ்ந்து சுகித்திருக்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தட்ஸ் ஆல். ஆனால் பாருங்களேன், எல்லா விளைவின் பலனாலும் முதற்பலன் கர்த்தருக்குரியது. வீட்டுக்கு நீ மூத்தவரா? கர்த்தருக்குரியவர். முதற்கனி, முதற்பாகம், முதற்பலன் கர்த்தருக்குரியது. மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்குரியதா இருக்கணும். கர்த்தருக்குரியதெல்லாம் நம்ம தொற்றக்கூடாது. அக்கா அண்ணா, கர்த்தருக்குரியதா இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய காரியத்துல நம்ம ரொம்ப கரெக்டா இருப்போம். எதுக்கும் பெருமைக்கு பணத்துக்காக சண்டை போடாதீங்க. கர்த்தருக்குரியதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு தான். என் மனைவி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஃபர்ஸ்ட் சேலரி முழுசையும் கர்த்தருக்குன்னே கொடுத்தாங்க. அதனால தான் பாருங்களேன், முழு நேர ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக ஷி ஒர்க்ட் இன் TCSல. அந்த நாட்களில் 2008 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது ஷி வாஸ் கெட்டிங் 65,000 சேலரி. அந்த நாட்களில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். காரணம் என்னவென்று கேட்டால், முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற பாக்கியம். இது நிமித்தம் கிடைக்கிற ஆசீர்வாதம், உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் ஆலைகளில் எப்படி ஓடுமா? புரண்டு ஓடும். Glory to God. என்ன கையில காஸ்தங்களையா? தரித்திரமா? ஓட்டப்பையில போன மாதிரி இருக்கா? நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? I break all the spirit of poverty in the name of Jesus. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருங்கள். பூமிக்குரிய ஜீவியத்திலும் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வைப்பார். ஜப வாழ்க்கையில ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். எப்ப நடுராத்திரி எழுப்பி விட்டாலும் பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை இருக்கணும். வேத தியானத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். எந்த இடத்துல விட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க, போதிக்கிற, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற கிருபை பெற்ற மனுஷரா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையிலே ஐஸ்வர்யமா இருக்கணும். எந்த பிசாசு எந்த நடுராத்திரி விட்டாலும் விரட்டுகிறதற்கு கிருபை பெற்ற பாத்திரமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை வைப்பாராக. சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அகிலன் என்கிற பெயரை பார்க்கிறேன். அகிலன்கிறவரை கர்த்தர் தொடுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். நீங்க மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சந்தோஷமா இருங்க. நீங்க ஜெயிப்பீங்க. இந்த நாளை முடியும் போது தேங்க்யூ ஜீசஸ் பாடிட்டு முடிப்பீங்க. Take this prophetic word. God bless you. Love you all in Christ. Amen.